வணக்கம். 1990ல் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறேன். 1990ல் கூனம்பட்டி ஆதீனம்னு சொல்லிட்டு ஊத்துக்குளிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 பேர் எங்களை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சில விஷயம் சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கூனம்பட்டி ஆதீனத்துக்கும் சங்கராச்சாரியார் அவங்களுக்கும் ஒரு போட்டி நடந்திருக்கு. யாருக்கு சக்தி அதிகம் அப்படின்னு போட்டி. அப்போ அது பழனி மலையில் நடந்திருக்கு. பழனி மலையில் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கலசத்தை வச்சு முருகப்பெருமானோட உருவம் யாரோட கலசத்தில் முதல்ல ஆவகனம் ஆகுதோ அவங்களுக்கு தான் சக்தி அதிகம் அப்படின்ற மாதிரி பேசி உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க. அப்போ பொதுமக்களும் நிறைய அங்கே இருந்திருக்காங்க. கூனம்பட்டி ஆதீனத்தோட கலசத்தில் முதல்ல முருகப்பெருமானோட உருவம் ஆவகனம் ஆயிருச்சு. உடனே சங்கராச்சாரியார் அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. உடனே பொதுமக்களை கூப்பிட்டு அவங்க முருகப்பெருமானோட சக்தியை எடுத்துகிட்டு போக போகிறாங்க, அவங்கள விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே இவங்களுக்கு கூனம்பட்டி ஆதீனத்தோட காதில் ஒரு அசரீரி கேட்டிருக்கு. இப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிக்க வருவாங்க, ஒரு சத்தியம் கேட்பாங்க, அதை பண்ணிவிட்டு நீ போயிரு, இப்போதைக்கு போயிரு, உன்னுடைய 10வது தலைமுறையில் அதுக்கு உண்டான விமோசனம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அசரீரி கேட்டிருக்கு. அதுபோலயே ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து முருகப்பெருமானோட சக்தியை எடுத்து போகிறாங்கன்னு சொல்லி அடிக்க வந்திருக்காங்க. அப்போ இனிமேல் பழனி மலை பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரியே அவங்களும் இனிமேல் என்னுடைய தலைமுறையே இங்கே பழனிக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா 10வது தலைமுறையில் விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 10வது தலைமுறை குழந்த பிறந்தபோது அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு பழனிக்கு வந்திருக்காங்க. வந்தபோது பழனி எல்லைக்கிட்ட வந்தோடனே அந்த குழந்தைக்கு அளவுக்கு அதிகமான காய்ச்சலும் ஃபிட்ஸும் வந்துருச்சு. உடனே அவங்க பயந்துக்கிட்டு இன்னும் அந்த சாபம் நமக்கு விமோசனம் ஆகலை, எப்போ ஆகும்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு திருப்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1990ல் அவங்களுக்கு ஒரு பொண்ணு மூலமாக போகர் வெளிப்படுறாருன்ற செய்தி கேட்டு 10வது தலைமுறையில் நமக்கு விமோசனத்துக்காக இப்படி ஒரு இது வந்திருக்குமோ நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் எங்களுக்கு அவங்க ஆள் அனுப்பி எங்களை கேட்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னபோது இங்கே இருந்த மக்களில் கொஞ்சம் பேருக்கு அந்த கூனம்பட்டி ஆதீனம் அவங்க குலகுருவாக இருந்திருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் சரி நம்ம அது அவங்க 10வது தலைமுறையில் அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் குரு பூஜைக்கு அவங்கள அழைக்கலாம், சாதாரண நாளில் வேண்டான்னு சொல்லிட்டு 1990ல் நடந்த குரு பூஜைக்கு அவங்கள அழைச்சோம். அப்போ அந்த 10வது தலைமுறையில் இருந்த ஆதீனம் வந்தாங்க. வந்துட்டு குரு பூஜையில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் அவங்கள மலைக்கு எல்லோரும் கூப்பிட்டு போனாங்க. போனபோது மலையில் அங்கே இருந்த குருக்கள்லாம் அவங்களுக்கு நல்ல பூஜை பண்ணி சாமியோட பிரசாதமெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள திருப்தியாக சாமி கும்பிட வச்சு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு தலை வெடிக்கலை, சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடந்தது. இந்த வரலாறை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான்.